ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசால் வடை செய்கிறது எப்படின்றத பார்க்கலாமா? நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணியில் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்போது நான் ஒரு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூட வாசனைக்காக நான் 1 டீஸ்பூன் சோம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல இதை நீங்கள் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிற்பாடு நீங்கள் கடலைப்பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைக்கும்போது உங்களுக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம வடையில் மாவோடு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை உருண்டை பண்ணி இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன பிற்பாடு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லா வடையையும் அதே மாதிரி உருண்டை பண்ணி நம்ம தட்டி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். மாவை நம்ம ஒன்றும் பாதியாக அரைக்கும் போது நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது. இப்போது நம்மளுக்கு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.